ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவரையும் இந்த காலவேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது சங்கீதம் 28:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் சொல்ல முடியாத சுமைகள், கண்ணீருடன் செய்யப்படும் ஜெபங்கள், மனதில் புதைந்திருக்கும் வேதனைகள் இருக்கலாம். சில நேரங்களில் என் ஜெபத்தை தேவன் கேட்கிறாரா என்ற சந்தேகம் கூட எழலாம். ஆனால் இன்று தேவன் நமக்கு உறுதியளிக்கிறார், நான் உன் விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்டேன். தாவீது பல ஆபத்துகள், எதிரிகள், தாக்குதல்களை சந்தித்தார். ஆனாலும் அவர் மனிதனை அல்ல, தேவனை நோக்கி ஜெபித்தார். அதற்கு பதில் தேவன் அவரது விண்ணப்பத்தை கேட்டு அவருக்கு சமாதானத்தையும் வெற்றியும் அளித்தார். இன்று பலர் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க தவறான வழிகளை தேடுகிறோம். மன அழுத்தங்கள், கோபங்கள், பழிவாங்கும் எண்ணங்கள், தவறான பழக்கங்கள் ஆகியவற்றால் தீர்வை தேடாமல் முதலில் தேவனிடத்தில் ஜெபியுங்கள். ஜெபம் மனிதனை பலவீனமாக்காது, அது அவரை உறுதிப்படுத்த வல்லமை உடையதா இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒருவர் ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்தில் நம்பிக்கை பிறக்கிறது. ஒரு சமுதாயத்தில் நீதிமான் ஜெபிக்கும் போது அந்த சமுதாயமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு பதிலுக்காக காத்திருக்கலாம். உடல் நலம், வேலை, குடும்பம், பிள்ளைகள், பொருளாதாரம் அல்லது வேறு எந்த தேவைக்காக நீங்கள் காத்திருந்தாலும் மனம் தளராமல் இருங்கள். தேவன் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். அவர் சிறந்த நேரங்களில் பதில் தர வல்லவராயிருக்கிறார். அது நன்மைக்காகவே முடியும். இன்று நீங்கள் என் ஜெபம் கேட்கப்படும் என்ற ஒரு விசுவாசத்துடன் இந்த நாளில் நீங்கள் தொடங்கும் போது தேவன் உங்கள் ஜெபத்தை பதிலளிக்கிறவராயிருக்கிறார். ஜெபம் வீணாகாது, தேவன் கேட்கிறார். நினைவு கொள்ளுங்கள், சரியான நேரத்தில் பதில் அளிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும், தொழிலையும், உடல் நலத்தையும், எதிர்காலத்தையும் இன்னும் ஆசீர்வதித்து சமாதானத்தை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். God bless you.